பிரச்சனை பண்ணிட்டு கரெக்டா மேல போய் செட்டில் ஆயிட்டாரு. அவர் ஏன் இப்ப தமிழ்நாட்டு பிரச்சனைனா ஏன் அவர் வந்து கர்நாடகா போகக்கூடாது, மும்பை போகக்கூடாது? ஏன் அவரு மேல எஸ்கேப் ஆயிட்டாரு? அவர் வீடு ஏன் தனிமையா இருக்கு? எவ்வளவு ஸ்மார்ட்டா முடிவெடுத்திருக்க பத்தி நம்ம ஆளு. ப்ரோ நீங்க சொல்ற இடம்லாம் போனா கண்டிப்பா அந்த கேங்கோட லிங்க் இருக்கும் ப்ரோ, அங்க தெரிஞ்சிரும். இப்ப இந்த மாதிரி ஊர்னா தெரியாதுல்ல. அதான் சொல்றேன், அவ்வளவு கேடியா பண்ணிருக்கா சொல்றேன். இதுல மெயின் விஷயம் என்னன்னா, தலைவன் வந்து பார்த்திபன் வந்து தலையில வந்து சும்மா அந்த டைலாம் அடிக்காம ரொம்ப சிம்பிள் கேரக்டர் அப்படி காட்டிப்பாரு. டைய அழியா விட்டுருப்பாரு, முடிய வந்து லாங்கா விட்டுருப்பாரு. ஷர்ட் கூட பார்த்தீங்கன்னு லூஸா போட்டுருப்பாரு. பார்த்து அது குடிச்சிங்களா யாராச்சும்? ஷர்ட்டை வந்து கரெக்டாக ஃபிட்டெல்லாம் போட மாட்டாரு. ஒரு மாதிரி லூஸாகவே இருக்கும். அப்படி லூஸாக போட்டுக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அசால்ட்டாக தான் இருப்பார் தலைவன். வீட்டில் வந்து ஒரு ஜீப் வச்சிருக்காரா, ஜீப்பு ஒரு புல்லட் வச்சிருக்கான் தலைவன். அதை கவனிச்சிங்களா? இப்போ அந்த ஜீப் இருக்கு பத்தியா, அது வந்து பார்த்திபன். அந்த புல்லட் இருக்கு பத்தியா, அது வந்து அவரோட பாஸ்ட் லியோதாஸ். புரியுதா உங்களுக்கு? தலைவன் வந்து நார்மலா இருக்கும்போது ஜீப்ல போவாரு, இருப்பாரு. எப்பயாவது அவருக்கு அந்த இளமை, அந்த பழைய விஷயம், அந்த பார்த்திபன் மாதிரி ஃபீல் பண்ணாருன்னா புல்லட் எடுத்துருவாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, த்ரிஷா வந்து இந்த ஆனிவர்சரி அவர் அந்த இளமை மாதிரி மூட்ல வரும்போது பார்த்தீங்கன்னா, புல்லட் தூக்கிட்டு போட்டு இப்போ ஒரு சீன் வரும். அதை கவனிச்சிங்களா? ஸோ அதுவும் நோட் பண்ணேன். அதுவும் நல்லா பண்ணியிருப்பாருங்க. இன்னொன்று வந்து இந்த கன்னு, தலைவன் கன்னு ஷூட்டிங்ல வந்து வேற லெவல். எப்படி நம்ம ஊர் சொல்லுவோம் அந்த வீரப்பன் சுடுவாங்க வந்து போலீஸை விட கன் ஷூட்டிங்ல வந்து வேற லெவல். கன் ஷாட்ல வந்து தலைவன் வந்து அவ்வளவு இது. எப்படி ஒரு சாதாரண மனிதனுக்கு எப்படி இப்படி ஒரு இல்ல அது என்னன்னா விஜய்க்கு நடிப்புன்னு பாத்தீங்கன்னா பார்த்திபன் இப்ப நீ அதை நல்லா நோட் பண்ணுங்க. அந்த 5 பேரை சுட்டுட்டு விஜயோட கண்ணை பாத்தீங்களா? அதே பார்த்திபன் போக்கஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? இது ரியலிஸ்டிக்கா அழகா நடிச்சிருப்பாப்ல. அதான் அந்த போலீஸ் ஆபீசர் ஃப்ரெண்டே பயந்துருவான். என்னடா இவ்வளவு ஷார்ப், நம்மளே ட்ரெயினிங்ல பண்ண மாட்டோம், இவனா இவ்வளவு அசால்ட்டா போட்டுதலாம். நம்ம ஒரு 5 பேர்த்த கொண்டுட்டோமே, அப்படியே எமோஷனல் நடிப்பு செம்மையா இருந்துச்சு பார்த்திபன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாரு. இப்ப மகாராஜா படம் பார்த்திருப்பீங்க எல்லாரும். அந்த படத்துல கிட்டத்தட்ட அதே மிடில் ஏஜ் தான், ஓகேவா? பார்த்திபன் கேரக்டர் மாதிரி வச்சுக்கேன், அதே பேட்ச் வச்சுக்கோ. அந்த ஆள் வந்து நார்மல் பர்சன், போலீஸ்லாம் கிடையாது, ஓகேவா? ஒரு சாதாரண மனுஷன். கரெக்டா? அவரு ஃபைட் பண்ணுவதை எடுத்துப்பாங்க பாரு, ஒரு மாதிரி பரபரன்னு ஃபைட் பண்ணுவாரு. ரொம்ப ஷார்ப்பாலாம் இருக்காது, சாதாரண மனுஷன் மாதிரி கையில கிடையாது அடிப்பாரு, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா பார்த்திபன் அந்த காஃபி ஷாப் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மிலிட்ரி அந்த லெவல்ல இருக்க ஆட்கள் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவான். அதுக்குல்ல டப்பு டப்புன்னு ஃபாஸ்டா இருக்கும். இங்க இந்த பொண்ணை படிப்பான், அவன் பண்ணுவான், டக்குன்னு இங்க பறந்து போய் ஒரே அடி தான். கரெக்டா கன் ஷாட்டு அடிக்கிறது வந்து எல்லாமே ஒரே டக்குன்னு முடிப்பாரு. ரொம்ப இழுத்துலாம் பிடிக்க மாட்டாரு. அது கவனிச்சிருக்கியா? அந்த குயிக் ரியாக்ஷன். ஸோ அந்த குயிக் ரியாக்ஷன் எங்கேருந்து வருதுன்னா அந்த பழைய வாழ்க்கையில தான் வருது. சொல்லியா விக்னேஷ்? ப்ரோ இது கொஞ்சம் அவுட் ஆஃப் த டாபிக், இருந்தாலும் சீலா சிஸ்டர் இருக்கிறதுனால கேட்கிறேன். என்ன ப்ரோ அவங்க சொன்ன மாதிரி இப்ப ரம்பா ஃபுல் அண்ட் ஃபுல் கனடால தான் இருக்காங்களா? ஏன்னா கனடா போட்டு தான் டேக் பண்ணிருக்காங்க. அது இதையும் பழைய கதை பேசிட்டு இருக்கேன். ஆமா, அவங்களுக்கு கல்யாணம் அடிச்சு அவங்க புருஷன் கனடா அங்கதானே இருப்பாங்க. அப்புறம் நான் பக்கத்துல அங்கதான் இருக்காங்க. இல்ல ப்ரோ, ஏதோ யூஎஸ்ஏல எல்லாம் இருந்த மாதிரி கேள்விப்பட்டேன், இப்ப மாறிட்டாங்க பொழுது. மேபி ஃபர்ஸ்ட் இருக்கலாம், பட் ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபுல்லாக கனடா தான், பிஸ்னஸ் மேன், அங்கே தான் அவருக்கு பிஸ்னஸ். ஸோ கனடால தான் இருக்காங்க. ப்ரோ இப்ப தளபதி அங்க இருக்காரா கனடால? இல்ல பழைய போட்டோ எடுத்தது இப்ப போடுறாங்களா? இல்ல இப்ப எடுத்த போட்டோ தான். ஜம்முல மீட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன தம்ஸ் டவுன் போடுறாங்க சீலா சிஸ்டர்? ஸ்பீக்கர் கூடுதா? அது நம்ம ஸ்பேஸ் அலிக் ஸ்பேஸ் வந்து கேளியா? இல்ல அவங்க சொன்னது வந்து அவங்க சென்னையில மீட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. இல்ல ப்ரோ, ரம்பா அவங்க ட்வீட் போடும்போது #MagicWoodsCanada அப்படிலாம் போட்டுருக்காங்க. அந்த ஹேஷ்டேக்ல பாத்தீங்கன்னா அவங்க காலேஜ் எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது சும்மா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தானே, புரியுதா? நிறைய பேர் நீங்க விஜய் ஃபேன்ஸ் வந்து ஷேர் பண்ணுவீங்க, அது அவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி மாதிரி தானே. அதை விடுங்க, பார்த்திபன் பத்தி பேசுவோம். பார்த்திபன் வந்து பாஸ்ட்ல வந்து ஒரு மேபி அவர் ஒரு சைக்கோ கில்லரா கூட இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு எப்பப்பெல்லாம் அவர் கொலை பண்றாரோ அதுல இருந்து அவர் வெளியே வரப்போ ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாரு, ஒரு மாதிரி மிருகத்தனமா மாறுறாரு. அவர் அறியாமலே வந்து அந்த மாதிரி ஒரு இது இருக்குது அவருக்கு. ருத்ர தாண்டவ மாதிரி
கோவமே வராது, அடக்கி வச்சிருக்காரு. அதான் இந்த இதுமாரி தான், பூகம்பம் மாரி தான். வந்ததுக்கப்புறம் நீ சொன்ன மாரி இந்த சாமி இறங்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த இறங்குறதுக்கே டைம் ஆகும் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாரி வந்து அப்படியே ஒரு மாரி கரெக்ட்டா சொன்னேன். ஏன்னா வந்து ஃபைட்டு முடிச்சதுக்கப்புறம் கூட, அந்த எமோஷன் இறங்குறதுக்கே அப்படியே அழுது, ஒரு மாரி அப்படியே அது டைம் ஆகும் விஜய்க்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த பார்த்திபனுக்கு அப்படியே இறங்கும். இல்ல அந்த மார்க்கெட் ஃபைட்டே அப்படிதான். பண்ணி அப்படியே அப்படி ஒரு மாரி இறங்கும். த்ரிஷாவே மொறச்சு பார்ப்பாரு. அந்த நேரத்துல வந்து அவர் தன்னைய மறந்துருவாரு. அது சொல்றேன் மிருகம். அதுக்கு தான் அந்த நம்ம அது பேர் என்னது? என்ன மணி அது? சுப்பிரமணி. சுப்பிரமணியாவே மாறிடுவாரு அவரு. அந்த சுப்பிரமணி கேரக்டரும் வந்து அவர்தான். ஒரு மெட்டாஃபர் தான். அதேதான் எப்படின்னா அதேதான். ம். ஹைனா ஹைனா கேரக்டர் வந்து விஜய் பார்த்திபன் மாதிரி. ஆமா. அதுதான். அதான் சொல்றது. அந்த ஹல்க் டக்குன்னு மாறுவான் தெரியுமா? மார்வல் படத்துல. அதே மாரி வந்து அவருக்கு அந்த மோடுக்கு போயிட்டாருன்னா, அவர் வந்து லியோ தாஸா மாறிடுறாரு. ஃப்ராங்கா சொல்லப்போனா. கரெக்ட்டா? இல்ல லியோ எனக்கு தாஸ் இன்னொரு சந்தேகம் இருக்கு. அந்த ம். பிள்ளைங்களுக்கு எல்லாம் நைட்டு பார்த்திபன் வந்து கதை சொல்றாருல்ல, அது ஆ. அவரோட பாஸ்ட் வந்து கதையா சொல்றாராங்கிற ஒரு டவுட் இருக்கு. ஒரு சைக்கோ கில்லர் கையில கிடைக்கிறவங்க எல்லாம் சொல்றான் ஆமாமா. அவருக்கு அப்படிங்கிறப்போ அதுதான். கரெக்ட், வந்து அந்த கரெக்ட். ஒரு ஸ்டோரி சொல்றாருல்ல, அது வந்து லியோவா இருக்கலாம். ஆமா. அவருக்கு அவர் அதுதான் இப்ப சொல்றாரு. கொஞ்சம் அதுல இருந்து திருந்தி இல்ல அவர் அந்த இதுல இருந்து கம்ப்ளீட்டா வந்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க என்ன மாதிரி நினைக்கிறாங்க, அவங்க மனநிலையை டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு. அது ஒண்ணு இன்டைரக்ட்டா. இருக்கு. இன்டைரக்ட்டா சொல்றாரு. பார்த்திபன் வந்து ஆல்ரெடி அவருக்கு அந்த கன் ஷாட்ல வந்து கரெக்டா அந்த நெத்தியில சொல்றாருல, அவங்களுக்கு யாருக்குமே சந்தேகம் வரல வீட்டுல இருக்கவங்களுக்கு. ஏன்னா இவர் வந்து ஆல்ரெடி ஹைனாலாம் ஷூட் பண்றாரு, அந்த மாதிரி ஒரு ஃபீல்ட்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது மேல டவுட் வரல. இவர் எப்படி கரெக்டா துப்பாக்கி எல்லாம் ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கறதுல டவுட் வரல. புரியுதா உங்களுக்கு? இல்லையா? ஆனா கௌதம் மேனனுக்கு வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். த்ரிஷாக்கு அப்ப லேட்டா வருது. கௌதம் மேனன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொஞ்சம் இருக்கு. இவன் என்ன இப்படி ஷூட் பண்றான்? அந்த காஃபி ஃபைட் எல்லாம் பார்க்கும்போது அவன் அதான் சொன்னேன் நான் சொன்ன மாரி, அடிக்கிற விதம் வந்து நார்மல் பர்சன் அடிச்ச மாரியே இல்ல. வெறி வந்து அடிச்ச மாரி இல்ல. இது ஏதோ ட்ரெயின்டு பெர்சனு ஒரு போலீஸ் ஆஃபீசர் அடிச்சா எப்படி இருக்கும்? ஒரு ஆர்மி பர்சன் அந்த மாரி இருக்கும். இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ, எனக்கு என்னன்னா அவருக்கே தெரியும்னு நினைக்கிறேன். யாருக்குன்னா அந்த கௌதம் கௌதம் மேனனுக்கே தெரியும். மேனனுக்கே இவரு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும்னு நினைக்கிறேன். இந்த லியோங்கிறவரு இவருதான் சொல்லிட்டு. கரெக்ட். இல்ல அவர் பாஸ்ட் நீங்க தெரியும். சொல்றது அப்படின்னா அவரை உட்கார வச்சுதானே பார்த்திபன் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. நான் இவளை வந்து அங்க ஏதோ ஒரு ஏரியால பார்த்தேன், அப்புறம் ஒரு வாரத்திலேயே கட்டிக்கிறியான்னு கேட்டேன் அப்படின்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. பார்த்திபன்ங்கிறது வந்து இங்க வந்துதான் இல்ல பழக்கமாயிருக்கும். ப்ரோ, இல்ல அது கரெக்ட் ப்ரோ. இவங்களை பார்த்த கதை தானே சொல்வாரு. அவங்க முன்னாடி இருக்கிற கதை சொல்லி இருக்க மாட்டார்ல. அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரு ஆனோடனே வந்து அந்த ஒரு போன் ஒன்னு வரும். அந்த போன்லயே வந்து அவர் லியோ தாஸ் தான் போட்டு சேவ் பண்ணி வச்சிருப்பாரு. லியோன்னு காட்டுது. ஆமா, அதுக்கப்புறம் அது தெரியல. அது லியோன்னு தான் போட்டிருப்பாரு சேவ் பண்ணி. அது ஷூட்டிங் மிஸ்டேக்கா இல்ல படத்துல வேணுட்டு வச்சிருக்காரான்னு தெரியல லோகேஷ். ஆனந்த் சாரி டு இன்டரப்ட். சொல்லுங்க விக்னேஷ் கேட்டீங்க. விக்னேஷுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். அவங்க வந்து கனடா தாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஸ்ரீலங்கன். அவர் வந்து இங்க கனடா இருக்கிற அந்த கார்ட்டூனும் அதோட கேரக்டர் நேம் தான் சொல்றாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் பார்த்த மூன்றாம் பிறையில அதுக்கு பேர் வைக்கிறாங்களா சுப்பிரமணியன்னு. ஸோ அந்த பேர் தான் இவர் சொல்றாரு. மூவிலேருந்து தான் எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்றாரு லோகேஷ். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி இருக்குல்ல, அவங்க அப்பா ஒரு காஃபி ஷாப்ல வந்து பார்ப்பாரு, நீ லியோன்னு கேட்பாரு. அப்போ வந்து கொஞ்சம் கூட சில படங்கள்ல வந்து கொஞ்சம் ஏதாச்சும் லைட்டா கிடைக்கும் நம்மளுக்கு. ஆனா வந்து நம்மளுக்கு சுத்தமா நம்மளுக்கு எதுவுமே தெரியாது நம்மளுக்கு. அப்படியே அவ்வளோ அசால்ட்டா சொல்லுவாரு. யாருங்க ஒண்ணுமே இல்லையே, அப்படியே ஒரு மாதிரி அது அப்படியே ரொம்ப அசால்ட்டா நடிப்பாரு. அப்படியே அவ்வளோ தத்ரூவமா இருக்கும். அது சஞ்சய் தத்தாலே வந்து அவனை இது பண்ண முடியாது. ஐயோ என்னடா இது, அவனே வந்து என்ன நம்மளே தப்பா வந்துட்டோமா, அந்த அளவுக்கு வந்து செம்ம நடிப்பா இருக்கும். ஸோ அதுவும் செம்மையா இருந்தது லியோதாஸ்க்கு. பார்த்திபன். சொல்லுங்க யுவன், யார் எங்க பேசுறீங்க? அதே மாதிரி த்ரிஷாவை எங்க சந்திச்சாரு அது தெரியல எனக்கு. இந்த த்ரிஷாவை எங்க பிடிச்சாரு? அவங்க லவ் ஸ்டோரி என்ன? ஏதோ ஒரு ஒகேனக்கேலோ ஏதோ ஒரு இடம் பேர் சொல்லுவாரு. அங்க போட்டிங் வந்தாங்க, அங்கதான் எனக்கு பழக்கமாச்சு, அந்த மாதிரி ஏதோ ஒரு கதை சொல்லுவாரு. கௌதம் மேனன்ட்ட சொல்லிட்டு இருக்கப்போ அது சொல்லுவாரு.
ஆனா அது கதையாதுன்னு தெரியலையே, அந்த அளவுக்கு அது உண்மையாதான் இருக்கும். ஏன்னா வந்து இல்ல பிரசன்ட் அது அது உண்மைதான், அது உண்மைதான். த்ரிஷாவும் உட்காந்துருப்பாங்களே, ஆமா ஆமான்னு தலையாட்டுவாங்களே. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு சீன் சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி பார்த்திபனோட போட்டோ வந்தோடனே நியூஸ் பேப்பர்ல வந்தோடனே எல்லாரும் பாப்பானுங்கல்ல, இந்த மாதிரி ஒரு மர்டர் பண்ணிட்டாரு 5 பேரை அப்படின்னோடனே, அதுல பாக்குறதுல ஒரு ஆள் வந்து தினேஷ் மாஸ்டர் பாப்பாரு, ஹைதராபாத்ல யாரோ ஒருத்தன் பார்ப்பான், அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு பாப்பாரு, இந்த மாதிரி மன்சூர் அலிகான் வந்து ஜெயில பாப்பாரு. இதுதான் காட்டுவாங்க. எல்லா ரவுடியெல்லாம் காட்டின மாதிரி எனக்கு தெரியல. இவனுங்க ஹைதராபாத்ல உள்ள ரவுடி பார்ப்பான். அதுக்கப்புறம் தான் அந்த இதை எடுத்துட்டு போறாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இவங்கள தான் காட்டியிருப்பாங்க. நல்லா பாஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, ஒண்ணு தினேஷ் மாஸ்டர், அப்புறம் அந்த ஃப்ரெண்ட் வந்து செத்து போறானே அவன், அப்புறம் மன்சூர் அலிகானுக்கு வந்து அந்த ஜெயில் உள்ள போடுவாங்கல்ல அந்த இது. ஸோ அப்போ லியோ எங்கேயோ உயிரோட இருக்காரு அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இவருக்கு வந்து ஓ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறது தெரியுது தினேஷ்க்கு. ஆனா அவங்க போன்ல பேசிக்கிறதெல்லாம் காட்டவே இல்லை. அதுல என்ன இருக்குன்னு அவர் பாட்டு எடுத்தாதான் தெரியும். அதே மாதிரி வந்து இவருக்கு நல்ல டான்ஸ் உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. லியோதாஸ் இருக்கும்போது நல்ல குடியும் கும்பாலமாக டான்ஸ் ஆடுவார் அந்த நாரடி பாட்டுலலாம். ஸோ வந்து ஒரு நார்மல் 40 இயர்ஸ் பர்சன் நார்மல் பர்சனாக இருந்தால் கூட அவருக்கு வந்து அந்த டான்ஸ்ன்றது அவர் உடம்புக்குள்ளே இருக்கும். அதை நீங்கள் காஃபி ஷாப்லேயே பார்க்கலாம். அந்த வீட்டுக்குள்ளே டான்ஸ் ஆடுவாங்க பார்த்தியா சில டைம் ஃபேமிலியோட. ஸோ அவருக்கு இந்த டான்ஸ்ன்றது வந்து ஒரு உடம்புக்குள்ளேயே இருந்திருக்கும். அது கூட வந்து அவரோட பாஸ்ட்டை வந்து ரிமைண்ட் பண்ணோம். ஏன்னா அவர் வந்து எப்பவுமே ஜாலியாக இருந்திருப்பாரு. அந்த லியோதாஸாக இருக்கும்போது எதுக்கு எடுத்தாலும் கேங் கூட சண்டை, டான்ஸ் ஆடுறது, குடிக்கிறது. ஸோ அது வந்து அவர் உடம்புக்குள்ளேயே அந்த இது இருக்கும் அந்த டான்ஸ்ன்றது. ஸோ பார்த்திபன் பார்த்தீங்கன்னா டான்ஸ் வரும்போது அப்படியே சும்மா நார்மலாக ஆட மாட்டார். டான்ஸ் ஆட தெரியாது, ஆட மாட்டார். ஒரு மாதிரி அப்படியே உண்மையில ட்ரெயின் டான்ஸர் மாதிரி ஆடுவார். அதே மாதிரி சஞ்சய் தத் வந்து கேக்குறாருல, நீ தானே லியோ, உனக்கு தெரியும், நீ போட்டு வான்னு சொல்றாருல, அப்ப நடிக்கிறாருன்னு சொல்றீங்கல்ல. ஆனா அவர் அறியாமலே அந்த மேனரிசம் வந்துருது பாருங்க. அந்த ஏதோ கீழே போட்டுருவாரு, அதான் அத வந்து அப்படியே அந்த அது சூப்பராக காமிச்சிருப்பாங்க. டைரக்ட் அது என்ன சொல்றது, அவன் கரெக்டா பார்வையில வந்து சொல்றீங்க. அப்படியே ஆமா. அவன் கண்ணு அந்த பழையதை காமிச்சு காட்டுவான் தெரியுமா, செம்மையா இருக்கும் அது. ஆஹா, அதுதான் அவன் கண்ணுக்கு அப்படியே தெரியுது. ஓஹோ, இவன் தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு. நமக்கு தெரியாது, நம்ம பார்த்துருக்க மாட்டோம். பாஸ்ட் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் செகண்ட் ஆஃப் வரும். ஆனால் இவன் பார்க்கும்போது என்னோட இது அது மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது தெரியும். அதே மாதிரி அந்த அவனை கொன்னதுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு க்ளோஸ்அப் ஷாட் இருக்கும் அந்த கார் கீழே. அதில் வந்து அந்த கண்ணு வந்து பயங்கர விருத்தனமாக இருக்கும். நீ சொன்ன மாதிரி அந்த மிருகத்திலேயே உச்சகட்டத்தில் இருக்கும். அப்படியே அவன் அப்படியே ஒரு மாதிரி. ஆனால் அப்போ கூட அவன் கேட்பான், நீ தானே லியோ தாஸ் அப்படின்னுவான். ஆனால் வந்து இது பண்ணவே மாட்டார், ஒத்துக்கவே மாட்டார். கடைசி எடுத்து அவங்க அப்பா கடைசி வரைக்கும் வந்து இவனை வந்து ஒத்துக்க வைக்காம தான் போனார் நினைக்கிறேன்ல. ஏன்னா அர்ஜுன் தான் சொல்லுவான், இல்ல இல்ல, அவரு அவரு அவர் காதுல போய் சொல்லிடுவாரு. சொல்லிடுவான். நீங்க அந்த ஒரு வெர்ஷன் வந்து டிவி ஃபர்ஸ்ட் விட்ட தியேட்டர் வெர்ஷன்ல அது கட்டாயம் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் வந்ததுல வந்து வந்துடுச்சு. அதுல ஆக்சுவலா என்ன பாத்தீங்கன்னா, அவரை சாவடிச்சுட்டு அவர் சிகரெட் கேட்பாரு. அந்த சிகரெட் கேட்கிறப்பதான் வந்து காதுல போய் சொல்லுவாரு, நான் தாண்டா லியோ தாஸ் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த சீன் வந்து அங்கேயே ரிவீல் ஆயிடுச்சு. ஆனா அதை நம்ம வந்து லாஸ்டா தான் நம்ம காட்ட காட்டுவாங்க. மாட்டாங்க. இல்ல, நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் காட்ட சாவடிக்கிறப்ப மாட்டாங்க, காட்ட அப்படியே கட் மாட்டாங்க. ஆயிடும். அந்த அர்ஜுன சாவடிக்கிறப்போ சேர்த்து காட்டுவாங்க அங்க என்ன நடந்ததுன்னு. ஆனா அர்ஜுன் வந்து பயங்கர கான்ஃபிடண்டா இருப்பான், பார்த்திருக்கியா? அர்ஜுன் வந்து பயங்கர கான்ஃபிடண்ட், நீ தான்டா டேய் அப்படின்னு சொல்லி பயங்கர கான்ஃபிடண்டா இருப்பான். கடைசி வரைக்கும் விட மாட்டான் அவன். நம்ம அப்படியே அர்ஜுனுக்கு எப்படி அவ்வளவு கிளாரிட்டி கிடைச்சது இல்லை. இல்ல அவன் அப்பங்காரனும் சரி சித்தப்பாவும் சரி, சித்தப்பா வந்து ஃபர்ஸ்ட் இவனை தானே போட சொல்லுவான், லியோ தானே போட சொல்லுவான். ஆமா ஆமா. அப்ப அவனோட இது வந்து ஏதோ ஏதோ அவனுக்கு பிடிக்கல. சித்தப்பனே வந்து லியோவை போட சொல்றான்னா அவனுக்கு ஏதோ ஒரு உறுத்தல் இருக்கு. இவனை வச்சிருந்தா நம்மளுக்கு போட்டியா இருப்பானோ, அந்த மாதிரி அண்ணனுக்கு அடுத்து நம்ம தான் இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதான் அவனை போட சொல்றான், லியோ போட கரெக்ட் சொல்றான். கரெக்ட், ரொம்ப டாமினண்டா இருப்பான். ஆனா அவங்க தான் வந்து தங்கச்சியை சூஸ் பண்றாங்க. கரெக்ட். அது என்னது லியோதாஸ் மட்டும் கிடையாது, அவன் தங்கச்சியும் பிடிக்காது அவனுக்கு. அந்த ரெண்டு என்னது அந்த இதையே அழிச்சுன்னு நினைப்பான் அவன். நீ சொன்ன மாதிரி தான், அண்ணனுக்கு அப்புறம் நம்ம தான் இருக்கணும், அந்த ஒரு எண்ணம் இருக்கும் அவனுக்கு. அந்த
அந்த இவர் சொன்னாங்கல்ல, இது அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ட்டு, யாருக்கு, கௌதம்க்கு. கௌதம் வந்து எது தெரிஞ்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா இவரை வந்து உண்மையிலேயே அவரும் த்ரிஷா மாதிரி நம்பி இருக்கணும். இவர் வந்துட்டு இந்த மாதிரி விலங்குக, பறவைங்க, இந்த இதெல்லாம் அவருக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ அதனாலதான் வந்து அவரை கூப்பிடுறாங்க பாருங்க. ஏதோ ஒரு கழுகு இதுவும் ஒண்ணு வருமே, கழுகா அது ஆந்தையா, ஆந்தைன்னு நினைக்கிறேன், ஆந்தை தானே ப்ரோ? ஆமா ஆமா ஆமா. ஒரு குரூப் வந்து திருடிட்டு வந்திருப்பானுங்களே. ஸோ அதை ஹேண்டில் பண்ணுவாரு. ஹைனா வந்துடுச்சுன்னொன்னே இவரு தான் ஃபோன் அடிக்கிறாங்க. அப்படின்னா இவரோட இது வந்து காஃபி ஷாப்ல தான் வேலை செய்யறாரு. ஆனா இவருக்கும் போய் ஹெல்ப் பண்றாரு. அவர் வந்துட்டு நான் நினைக்கிறேன் கௌதம்க்கு க்ளோஸா இருக்கிறதுனால, கௌதம் வந்து போலீஸ் கிடையாது பாருங்க. அவர் வந்து ஃபாரஸ்ட் ஏதோ ரிலேட்டடா உள்ளவர். ஆமா ஆமா, கரெக்டா கரெக்டா? இருக்கு. ஸோ வந்து பார்த்திபன் வந்து அவருக்கு ஹெல்ப் தான் பண்றாரு. அது வந்து ஒய்ஃபுக்கு கூட பிடிக்க மாட்டேங்குது. இவங்களுக்கு தெரிஞ்சா கடுப்பாவாங்களே அப்படின்னா அவர் மறைஞ்சு மறைஞ்சு செய்றாரு. அது செஞ்சாலுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருது. இப்போ த்ரிஷாக்கு வந்து எங்க சந்தேகம் வந்து வலுவாகுது அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த மார்க்கெட் ஃபைட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்போ அவங்க அந்த டிஃபரன்ஸ் இது பண்றாங்க, அந்த ஹைனா இது பண்ணும்போது உங்களுக்கு சந்தேகம் வரும். அவர் மார்க்கெட் ஃபைட்ல போகும்போது இவன் என்ன அவன் என்னன்னா சண்டை போறது காப்பாத்துறது கூட பிரச்சனை இல்லை. டக்குன்னு சாதாரண ஆளு கூட கோவம் வரும் வச்சுக்கேன், ஃபேமிலி இது பண்ணும்போது. ஆனா அவன் அடிக்கிற விதம் வந்து பயங்கரமா இருக்கும். அதுவும் கரெக்டா த்ரிஷா முன்னாடி ஒரு ஷாட் வரும் தெரியுமா, அப்படி பலார்னு ஒரு அடி இருக்கும். அது அடிச்சுட்டு த்ரிஷா பார்க்கும்போது அப்படி ஒரு மாதிரி கத்தும்போது இவன் என்னடா இவன்? ஏன்னா தெரியும்ல அவங்க ஒய்ஃபுக்கு தெரியும் ஹஸ்பண்ட் எப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை இவரை, என்ன இவரு வேற மாதிரி நிக்கிறாரு. அப்புறம் அஃப்கோர்ஸ் அந்த சீன், அந்த ரூம் சீன், அசிங்க பேசுவார்ல, அந்த சீன்லயும் பார்த்தா கூட அவ்வளோ அழுத்தி சொல்லுவாரு, நான் கிடையாது எவனோ பண்ணதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுத்தமா சொல்லுவாரு. ஆனா அப்போ அவங்க அங்க வந்து ஒரு கேரக்டர் மாறும், அப்படியே ரொம்ப வெறித்தனமா மாறும். இதெல்லாம் தான் த்ரிஷாக்கு வந்து சந்தேகம் ஏற்படும். ஆனா அவங்க சொல்லிக்க மாட்டாங்க, அவங்க கேட்கவே மாட்டாங்க. சரிப்பா ஓகேப்பா ஓகே பண்ணதை விட்டுருவாங்க. ஏன்னா சில ஒய்ஃப்லாம் கேட்பாங்க, ஏ நடிக்காதடா என்னடா அப்படின்னு. இந்த மாதிரி சைலண்டா போயிட்டு நம்ம விசாரணை பண்ணோம் பேக்ரவுண்ட்ல போயிட்டு. இது வந்து ரஜினி விஜய்க்கு தெரியும் கரெக்டா, அதான் மேட்ராங்க ட்விஸ்ட். அவங்க தெரியாம போய் நினைச்சிட்டு இருப்பாங்க, ஆனா அது கண்டிப்பா பார்த்திபனுக்கு தெரியும். ஏன்னா அஃப்கோர்ஸ் அவனை ஏமாத்த முடியுமா, அவர் எவ்வளவு பெரிய ஆள் அவரு, எவ்வளவு நெட்வொர்க் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி சைலண்டா போயிட்டு தெரியாம பண்ற மாதிரி பண்ணிட்டு வருவாங்க. ஆனா இவருக்கு எல்லாமே தெரியும், த்ரிஷா பண்றது எல்லாமே இவருக்கு தெரியும். கரெக்டா? ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ. அவர் வந்து தினேஷ் கூட ரொம்ப கான்டாக்ட்ல இருக்காரு. இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம தெரியாம போறோம். இவங்க அவரு கூட சொல்லுவாரு பாத்தீங்களா, நான் 2 வாரத்துக்கு முன்னாடி கூட பேசினா அப்படின்னு சொல்லுவாரு. ஏதோ அவர்கிட்ட சொல்லாதீங்க என்ன அப்படின்னு சொல்லிதான் அந்த வேலையை செய்யுங்க. இதுங்க ரெண்டும் தெரியும் என்னது திறமையா செய்யற மாதிரி நினைச்சு அவருக்கு தெரியாம செய்யறேன்னு நினைச்சு செய்யுங்க. ஆனா அவரு ஏர்போர்ட் அந்த சவுண்டை கேட்டோடனே கண்டுபிடிச்சிருவாரு. இப்ப நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்பாரு. கரெக்ட் அங்கேயே கரெக்ட். ஆமா ஏதோ திருட்டு வேலை செய்யறா. ஆனா அது கேட்க மாட்டாரு அவரு. ஏன்னா அதுதான் அவரு அதுங்க தத்ரூபமான ஆளு. கேட்க எதுவுமே ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே அப்படி இன்னசென்ட் மாதிரி நடிச்சிருவாரு அப்படியே. அதுதான் மேட்ரு. அதுக்கப்புறம் அவரு அந்த பொண்ணுகிட்ட கேட்பாரு பாரு, என்ன நீ நம்புறல்லம்மா அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிரும் நம்ம மேல இவ சந்தேகப்பட்டு ஏதோ செய்யறா அப்படின்னு. அவர் அங்கேயே கெஸ் பண்ணிட்டாரு. அதான் அதான் வேற லெவலு. இன்னொன்னு இந்த மன்சூர் இருக்கானு அந்த ஜெயில தான் இருப்பான். ஆனா அவனுக்கு தெரியும் பாருங்க இவர் உயிரோடு தான் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ஃப்ளாஷ்பேக் போவோம். அந்த இடம் தீ பத்திக்கும்ல, எப்படி தலைவன் எப்படி எஸ்கேப் அதை காட்டிக்க மாட்டாங்க. ஆனா தலைவர் வந்து எஸ்கேப் ஆயிருக்காரு இந்த ஸ்பாட்லயே. இது வந்து அர்ஜுனுக்கு தெரியல. ஆமா, அது என்ன வேணா இருக்கலாம். ஏன்னா அது ஒரிஜினல் இல்லைன்னு சொல்லிட்டானுங்க. என்ன வேணா இருக்கலாம். அது இது இந்த மாதிரி நடந்தும்